தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதமாய் இருப்பதுக்கு இன்னைக்கு பரலோகம் ப்ரொடெக்ஷன் கால் எடுக்க போகிறது. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற மனிதர்கள், உன்னுடைய சுதந்திரத்தை தடை செய்கிற மனிதர்கள் இன்றைக்கு கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்ய போகிறார். யுத்தம் செய்கிறது யாரு? மனுஷன் அல்ல, தெரிந்தவர்கள் அல்ல. உனக்காக ஒருத்தர் யுத்தம் செய்ய போகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ள செய்யப்படுகிற அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றிகளிலே அடையாளம் போடு. இதை எங்கே கத்த துவக்கிறார் என்று சொன்னால் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்போது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேல் எழும்பி ஆலயத்தின் வாசப்படியில் வந்து சணநூல் அங்கி தரித்து தன் அறையில கண்கண்ணுடைய மைக்கூட்டையும் வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, எங்க தேவனுடைய சபை, தேவனுடைய சபையில நடக்கிற சம்பவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறது வேறு, ஆவியானவர் மூலம் ஜெபம் பண்ணுகிறது வேறு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்காக சொல்லுகிறா, ஒரு அடையாளம் இட போகிறா. அடையாளம் என்றால் என்ன? பரலோகத்தினுடைய ரகசியத்தை கண்டுகொள்ள, பரலோகத்தினுடைய மேன்மைக்குள்ள வர அநேகர் என்ன எண்ணுகிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அப்புறம் அதிகபட்சம் ஹையஸ்ட் லிமிட் அந்நிய பாஷாவில் தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், அது ஒரு பேசிக் குவாலிட்டி அது. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு கூட வர 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 என்னுடைய ஆவியானவர் சரியாய் கனித்ததை சொல்லுகிறேன். ஒரே ஒரு முறை இயேசுவை நீங்கள் பார்ப்பீங்களானால், ஒன் டைம், ஒரு முறைதான் அவர் யாக்கோபை சந்தித்தார், அவன் வாழ்க்கையை மாற்றினார். ஒரே ஒரு முறைதான் மோசேயை கர்த்தர் சந்தித்தார், அவன் மாபெரும் தீர்க்கதரிசியா மாறினான். உங்க வாழ்க்கையில தேவன் சந்திக்கிற அந்த சந்திப்பு, நான் சொல்லுகிற அந்த சந்திப்பு, அதுதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை. ஜெபம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவும் துவக்கப்படாது. ஒருவேளை நீங்கள் என்னெல்லாம் கர்த்தர் எப்படி இறங்குவார், என்ன அடையாளம் இட, உங்க நெற்றிகளில் அடையாளம் போட்டிருக்கும். நெற்றிகளிலே கர்த்தருடைய அடையாளம் போட்டிருக்கும். அந்த அடையாளம் உள்ள ஒருத்தனை கொண்டுதான் கர்த்தர் அற்புதங்கள் செய்ய முடியும். அடையாளம் இடப்பட்டவனை கொண்டுதான் கர்த்தர் கிரியைகள் செய்ய முடியும். அடையாளம் இல்லாத ஒரு தேவ பிள்ளை இருப்பானால் அவன் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில கர்த்தருடைய அடையாளம் இருக்கிறவன், அடையாளம் போடப்பட்டவனை கொண்டுதான் கர்த்தர். எரேமியா 1:5, யாராவது எரேமியா சாப்டர் 1 verses 5, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டிக் கால் யாருக்கு கொடுக்கிறார்? நான் சில காரியம் சொல்லுகிறேன். எல்லாம் ஊழியங்களிலே செயல்படுகிறவர்களாயிருந்தாலும் தீர்க்கதரிசனம் ஊழியத்தில் இருக்கிற சில காரியம் சொல்லுகிறேன். அது தாயின் கருவில் உருவாகும் முன்னே வருகிற தனிப்பட்ட அழைப்பு, தற்செயலாய் உருவாகிற நான் அநேக சொல்லுகிற வண்ணமாய் அநேகர் மூலம் தீர்க்க தரிசனம் வரம் செயல்படும். ஆனால் தீர்க்க தரிசனம் ஊழியம் செயல்படாது. கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளையை அழைக்கும் போதே தாயின் கருவிலேயே கர்த்தர் வேர் பிரிக்கிறார். குடும்பத்திலிருந்து அவர்களை என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் வேறு பிரிக்கிறார். இந்த உலகத்தின் எல்லாம் உறவுகளிலிருந்து கர்த்தர் அவனை என்ன பண்ணுகிறார்? வேர்பிரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டுதான் தேவன் சொல்லுகிறார், எரேமியாவை பார்த்து கதறுகிறார், என் தலை தண்ணீரும் என்